வணக்கம். தமிழ்நாடே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். உதயநிதி ஸ்டாலினை போலீஸு கூட்டு போயிருக்காங்க. இது கைதா டெக்னிக்கலி எனக்கு சொல்ல முடியல. ஏன்னா இதில் இந்த விஷயக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவிரி நீர் பிரச்சனையை பற்றி யாருமே பெருசாக பேசவே இல்லை. எல்லாமே தேவையில்லாமல் பொழுதுபோக்கை பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்காங்க. இதை டைவர்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. உண்மையான தகவல் சேரல அப்படிங்கிற மாதிரி கொந்தளிச்சு நம்ம குமுறி குமுறி பேசிகிட்டு இருந்தோம். ஆடிப்பெருக்குக்கு பார்த்தீங்கன்னா திறந்து விட்ட தண்ணி வைகையில் பார்த்தீங்கன்னா மக்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி தண்ணி கூட சேரல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு இந்த நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா காவிரி பிரச்சனையை பற்றி கர்நாடகாவில் தமிழ்நாட்டை பற்றி என்ன பேசுவாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் அந்த எந்த கட்சிக்கும் நம்ம சப்போர்ட்டாக பேசலை. அவங்க காவிரிக்காக போராட்டம் நடத்துகிறாங்களாம். அதில் ஒரு தலைவர் இப்படி பேசிட்டாராம். அதுக்கப்புறம் கைது பண்ணிட்டாங்களாம் அரசாங்கம்னு சொல்லிட்டு நம்மளை எவ்வளோ கேவலமாக பார்ப்பாங்க. அப்படி இருக்கிற இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு கேவலமான அரசியல் சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். சரி, திருப்பியும் உங்களுக்கு ஒரு குட்டி ரீகேப்பு. தஞ்சையில் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்காக போராட்டம் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் திமுக அந்த போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ பேசிகிட்டே இருக்கிறப்போ எதாச்சியா நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காணொலியை. திருப்பியும் போட்டுடுறோம். எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்னேன். ஓகே, இந்த காணொலி பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா என்ன உருட்டுனாங்க திமுக பல பேர்னா, அந்த காணொலி நல்லா உத்து பாருங்க. அவர் சொல்கிறப்போ அந்த லிப்ஸிங்கே ஆகலை, கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகி இருக்குது, வெட்டி ஒட்டி பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் பார்த்த அந்த ஷார்ட் கிளிப் மட்டும் தான் ஃபஸ்ட் நம்ம கண்ணில் பட்டுது. அதற்கப்புறம் நம்ம இந்த டபுள் மீனிங் பேசுகிறவங்கலாம் நிறைய பேர் பார்த்துருக்கோம் இல்லையா? டபுள் மீனிங் பேசுகிறவங்க என்ன மாதிரியான ஒரு இந்த உடல் மொழி இருக்கும், அவங்களோட அந்த வார்த்தை எப்படி பிரயோஜனப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அப்படியே போயிருந்த பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் காவிரியை சொன்னேன் அப்படின்னாரு. ஸோ குழந்தைக்கு கூட தெரியும் இந்த என்ன மீன் பண்ணி எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. தேவையில்லாத ஒரு பேச்சு, அசிங்கமான ஒரு பேச்சு. கண்டிப்பாக நேற்று நைட்லேருந்தே பார்த்தீங்கன்னா தாவேக்கனர் பல பேர் சில முக்கிய புள்ளிகள் அதிகாரத்தில் உச்சத்தில் இருக்கவர்கிட்ட எப்படியாவது இதுக்கு நம்ம நடவடிக்கை எடுத்தே ஆகணும், விடக்கூடாது. ஏன்னா இவரை பார்த்து நிறைய பேர் பேசுவாங்க. இது அப்படியே ஒரு நார்ம் ஆயிடும். தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் இப்போவே நம்மளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமான 5 பேர் இருக்காங்க அரசாங்கத்தில். அதில் 3வது இடத்துல இருக்கக்கூடிய நபர் ரொம்ப புஷ் பண்ணியிருக்காரு. அவருக்கு பழைய பாசம் என்ன பண்ணுறது, அப்படி புஷ் பண்ணணும் தான் பார்த்தீங்கன்னா விடிய காலையில் ஒரு நடவடிக்கை எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு தாவேக்கா அரசு முடிவு பண்ணுறாங்க. அதற்கு ஏற்றார் போலவே திமுக தரப்புலையும் ரெடியாக தான் இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி பலவாட்டி ஆபாசமாக பேசி பலவாட்டி கைதை பார்த்தவங்க இல்லையா, அவங்க ஒரு பழக்கம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கைது நடவடிக்கை இல்லை ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தகவல் கசிஞ்சு அவங்களும் ரெடியாக இருக்காங்க. வழக்கத்துக்கு மாறாக பார்த்தீங்கன்னா சூரியனை தங்கள் கட்சியின் சின்னமாக வச்சுருந்தாலும் அதிகமாக சூரியனே பார்க்காத நம்மளுடைய இளம் தலைவர் உதயநிதி அவர்கள் கொஞ்சம் சீக்கிரமாக அலாரம் வச்சு எழுந்துச்சு இதுக்கு ரெடியாக தான் இருக்கார். பட் இவ்வளோ வீரியமாக செயல்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல போல இருக்குது. கொஞ்சம் டைம் இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. பட் காலையிலே நீலாங்கரைக்கு உதயநிதி ஸ்டாலின் இருக்கிற அந்த இல்லத்துக்கு போகிறாங்க. அப்போது அவங்களை எதிர்கொள்கிறது உதயநிதி அவர்களுடைய மனைவியான கிருத்திகா உதயநிதி, மாசு சார் மட்டும் இல்லாமல் சேகர் பாபு, சென்னையில் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா சிற்றரசு போன்றவர்கள் எல்லாருமே அங்கே போயிடுறாங்க. முன்னாள் எம்எல்ஏக்கள், இந்நாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக படையெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மூத்த தலைவர்கள் எல்லாமே வராங்க. ஏவாவேலு, KN நேரு, ஏன் துரைமுருகன் அவர் பார்த்தீங்கன்னா வயது 30 நாள் உரமாக ஒதுங்கி இருக்கார். அவரே பார்த்தீங்கன்னா கோதாவில் இறக்கிட்டார். இந்த மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கோம் அப்படின்னு காட்டுறதுக்காக அங்கே இறங்குறாங்க. தகவல் கொஞ்சம் கொஞ்சமாக பரவுது. திமுகவினர் எல்லாருமே வண்டியில் சாரையாக அங்கே நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திமுக ஆளுங்கட்சியும் இல்லை, திமுக மட்டுமே ஒரு கும்பலை சேர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக இன்றைக்கி இல்லை இல்லையா. தாவேக்காவில் நீலாங்கரைக்கு பக்கத்துலேயே உதயநிதி அவர்களோட வீட்டுக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா தாவேக்காவின் மகளிர் அணியும் அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவரை கைது செய்ய போனால் சும்மா விட்டுற மாட்டாங்க. இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, எப்படிலாம் அவங்க ஒரு கைதுனா கொந்தளிப்பாங்க, ஆட்கள் சேர்ப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு ட்ராமா பண்ணுவாங்கன்னு. அதை எதிர்பார்த்து என்ன பண்ணுறாங்க, இந்த க்ரௌட் நம்பர் கேமை தாவேக்காவும் மகளிர் அணியின் மூலியமாக அந்த இடத்துல செலுத்துறாங்க. ஸோ 2 சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா தாவேக்காவினர் திமுகவினர் 2 பேருமே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே கூட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு தெரியல, அங்கே அந்த ஏரியாவோட மகிமை என்னன்னு தான் புரியல. இந்த நீலாங்கரையை சுற்றி தான் பார்த்தீங்கன்னா பல அரசியல் தலைவர்கள் இருக்காங்க. ஏன்னா நீலாங்கரையில் தான் உதயநிதி ஸ்டாலினும் இருக்காரு, நீலாங்கரையில் தான் உங்களுக்கு தெரியும் முதல்வர் விஜயும் இருக்காரு, நீலாங்கரையில் தான் சரி விடுங்க இன்னொருத்தரும் இருக்காரு. இந்த மாதிரி பல அரசியல் தலைவர்கள் அங்கே இருக்காங்க. இன்னும் 2-3 பேர் இருக்காங்க, அவங்க பேர்லாம் சொல்லலை.
அதனால் அந்த இடமே கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலையே மாறிடுச்சு. இப்போ முதல்வர்கள் பதவியேற்றுக்கனால அந்த இடத்துக்கு இன்னும் அதிக பாதுகாப்பும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஸோ இதனால பரபரப்பு ரொம்ப கூடிருச்சு. வேர்ட் ஆஃப் மவுத்தில் 2 கட்சிக்காரங்களும் அங்கே வந்து கூட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ போலீஸ்காரங்களுக்கு இந்த 2 க்ரௌடையும் கட்டுப்படுத்துறதுக்கே வந்து போதும் அப்படின்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி கிட்ட வந்து பேசுகிறாங்க. இப்போவே வந்து அவரை வந்து கைதாக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சில ரூல்ஸ்லாம் வந்து பேசப்படுது. முக்கியமாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. சரிங்க, யாரோ வந்து புகார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, யார் புகார் கொடுத்தா அவங்க பேர் சொல்லுங்கள் அப்படிங்கிறத திருப்பி திருப்பி கேட்குறாங்க. காவல்துறை தரப்புல வந்து கடைசி வரைக்கும் அதை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம பழையக்கோட்டு சரவணன் வக்கீல் இருக்கார் இல்லையா, அவர்லாம் வந்து வர்றாரு, லீகல் எய்ட்ஸ் எல்லாருமே வந்து வர்றாங்க. அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவரோட வீட்டுக்குள்ளேயே போயிட்டு அவர்கிட்டே வந்து போலீஸ் வந்து இந்த காப்பி எல்லாம் கொடுத்தோன்னா அவரும் படிக்கிறாரு. கூடவே வந்து பார்த்திங்கன்னா சட்ட வல்லுநர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே அவரை சூழ்ந்து நிற்கிறாங்க பாதுகாப்பாக. அப்பயும் காவல்துறை வந்து பேசுகிறாங்க, நீங்கள் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே இந்த ரூல்ஸ் பேசிகிட்டு இருக்க சூழ்நிலையில் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் தெரிஞ்சிருது இங்கேருந்து வந்து நகரம் வேண்டிய டைம் வந்துடுச்சு அப்படின்னு. பேரலி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட்டில் வந்து ஒரு ஸ்டே வாங்குறாங்க. அவசர மனு ஒன்று போட்டு வந்து கைது செய்யப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஹைகோர்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 12 மணி வரைக்கும் கைது செய்யக்கூடாது அப்படின்னு ஸ்டே வாங்கினதாகவும் சொல்லப்படுது. ஸோ நீங்கள் விசாரணைக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 6 பிரிவுகளின் கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து உதயநிதி ஸ்டாலின் மேலே வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அதில் வந்து முக்கியமாக வந்து 2 பிரிவில் நான் பெயிலபிள் அஃபென்ஸ் அப்படிங்கிற பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா வழக்கு வந்து போட்டிருக்காங்க. ஸோ விசாரணைக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் ஒரு பெரிய பதட்டம் நிலவுது. அப்படிங்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூருக்கு கிளம்பி போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படுது. அதற்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் வந்து அங்கே குமிக்கப்படுது. அங்கே சூழ்நிலை திமுகவின் எல்லாருமே வந்து கோஷங்களை எழுப்பின வண்டமாரம் இருக்கிறப்போ வந்து ஒரு பெரிய வண்டியில் ஏற்றி எல்லாருமே வந்து கூட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்தோடனே வந்து தெரிஞ்சிச்சு, ஓகே எப்படி இருந்தாலும் உதயநிதி அவர்களை இங்கேருந்து எவாக்குவேட் பண்ணி கூட்டு போகிறாங்க வண்டியில் அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொரு காவல்துறை வாகனம் வருது. ரொம்ப சாதாரண ஒரு வண்டி தான், ஏதோ வந்து எதர்ச்சியாக நடந்த மாதிரி தெரியல. ஒரு சாதாரண வண்டியை அனுப்பி இதில் கூட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சபரீசன் அவரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் காரில் வெளில இருக்கார். அவரும் வந்து உள்ளே போயிட்டு உதயநிதி ஸ்டாலினை கூட்டிகிட்டு எல்லாருமே வெளில வராங்க. திமுகவினர் வந்து கோஷம் எழுப்பினவர், அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து கோஷம் எழுப்பிட்டு வெளில வராங்க. அதுக்கப்புறம் வண்டியில் ஏறுறார் உதயநிதி, கூடவே சில பேரும் ஏறுறாங்க, அதாவது கட்சிக்காரர்களும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு பேட்டி வந்து கொடுக்குறாரு. ரொம்ப சிரித்த முகத்துடன் கலகல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மோடில் இருக்கார். என்னை பொறுத்த வரைக்கும் இதை எப்படி பார்க்குறாரு அப்படின்னா வந்து இப்போ நம்ம கைது ஆகிட்டோமே அப்படிங்கிற கவலை இருக்கா மாதிரி தெரியல. எப்போ பார்த்தாலும் விஜய் அவர்களே நியூஸில் வந்துட்டு இருக்காரு, நம்மளை பற்றி யாருமே பேச மாட்டாங்க, சரி நம்மளும் வந்து அரசியல் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பிக்கல் அரசியல்வாதியோடைய ஒரு ரியாக்ஷன் தான் அவருடைய பேச்சில் வந்து தெரிஞ்சுது. இது வந்து டைவர்ஷன் டாக்டிக்ஸ் பண்ணுறாங்க தாவைக்கவினர் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ விஷயங்கள் பேசினேன். இந்த ஒரு விஷயமா திருச்சி சொல்கிறாங்க. ஏன்னா நேருவே ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் உதயநிதி வீட்டுக்கு வெளியில் இது வந்து வேறு யாரோ ஏதோ பேசினாங்க, அவர் காவிரியை பற்றி தான் பேசினார், திருச்சி பேசுகிறாங்க அப்படிங்கிறாரு. ஸோ டெக்னிக்கலி இது என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். அவர் வந்து பேசிகிட்டு இருக்கப்போ வந்து அந்த இரட்டை அர்த்த வசனம் சொல்கிறாரு. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த நடிகையோட பேரும் வந்து குறிப்பிடல. இதில் மேட்ரு என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 2 தரப்புலையுமே ஒரு ஆளை தான் தேடணும். அவன் தான் இது எல்லாத்துக்குமே வந்து காரணம். திமுக தரப்பும் சரி, டிவிகே தரப்பும் சரி. அந்த ஆர்ப்பாட்டத்தில் உதயநிதி அவர்கள் பேசிகிட்டே இருக்கும்போது கீழேருந்து ஒருத்த அந்த நடிகையின் பேரை கத்தனால அவனை பிடிக்கணுங்க. அவன் தான் இந்த முழு பிரச்சனைக்கும் காரணம். ஏன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு, கீழேருந்து அவன் அந்த நடிகையின் பேரை சொன்னோன்னு தான் அதுக்கப்புறம் இவரும் பார்த்திங்கன்னா வந்து அந்த ட்ராப்பில் மாட்டிக்கிறார். அந்த இரட்டை அர்த்த வசனம் வந்து பேசுகிறாரு. ஸோ இவர் பேசுனது தப்பு அப்படின்னா அந்த வார்த்தையை எடுத்து கொடுத்த அந்த ஆளும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குற்றவாளியாக தான் வந்து பார்க்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவனை தேடுங்க சார், சாட்சியாகவும் அவன் தான் மாட்டுவான், குற்றவாளியாகவும் தான் மாட்டுவான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முழு பிரச்சனைக்கே வந்து அதான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெக்னிக்கலி இதை எப்படி டீல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டைரெக்டாக எதுவும் பேர் சொல்லலை, காவிரியை தான் சொன்னேன்னு சொல்கிறாரு, கீழேருந்து யாரோ கத்துறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பண்ணாலும் 6 கேஸில் 2 கேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் ஒரு கேஸ் 2 கேஸில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வன்கொடுமை சட்டம், அது வந்து நான் பெயிலபிள் அஃபென்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூருக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க, அங்கே விசாரணைன்னு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 50-50 சான்சஸ் தான். ஒன்று ரிமாண்ட் பண்ணலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து பெயிலில் வெளில வந்துடலாம். கைது செய்யப்பட்டா அந்த ப்ரொசீஜர் நடந்தாலும் பெயில் கிடச்சி வெளில வந்துடலாம். இந்த 2த்துக்குமே வந்து வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு நம்மளுக்கு இதுதான் வந்து அப்டேட்டாக இருக்குது. ஸோ பேசிக்கலி ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் யார் சைடு தப்பு அப்படின்னா கண்டிப்பாக இரட்டை அர்த்தம் வசனம் பேசினது எல்லாருக்குமே வந்து தெரியும். இந்த மாதிரி ஒரு தரம் தாழ்ந்த அரசியல் வந்து பண்ணக்கூடாது. யாரை பற்றியுமே யாருமே பண்ணக்கூடாது. திமுகவினர் பற்றியும் பார்த்திங்கன்னா வந்து தாவைக்கவினர் பண்ணாலும் நம்ம இதான் வந்து சொல்ல போகிறோம். ஏன்னா இது தமிழ்நாட்டோட அரசியல் சூழ்நிலை மட்டும் இல்லாமல் உலக அளவில் நம்ம நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை பார்க்குற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அசிங்கமான ஒரு பார்வையாக மாறிடும். குறிப்பாக வந்து
ஒரு நடிகர், ஒரு சூப்பர் ஸ்டார், ரொம்ப ஃபேமஸாக இருந்த நடிகர் வந்து இன்னைக்கு வந்து சிஎம் ஆனோன்னே எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துக்குமே வந்து கிடைக்குது. நார்த் இந்தியாவில் சுற்றிட்டு இருக்க ரீல்ஸ் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு ஏதோ ஒரு கியூரியாசிட்டியில் தமிழ்நாட்டை வந்து பார்த்துட்டே இருக்காங்க. விஜய் அவர்களை பற்றி வர நியூஸ்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு நியூஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பற்றி வந்து பரவி போகிறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கும் அஃப்கோர்ஸ் திமுகக்கும் ஏன் விஜய் அவர்களுடைய கட்சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சிக்கும் ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு நல்ல பெயராக அது வந்து இருக்காது. தமிழ்நாடை பார்த்தாலே ஒரு 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 பேடான ஃபீலிங் உண்டாக்குற மாதிரியான அந்த செய்திகள்லாம் வந்து வந்துட்டுருக்கு. எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல. இதற்கு முன்னாடி வந்து நிறையா டியூவல்ஸ் இருந்திருக்கு. கருணாநிதி, எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா, அதுக்கப்புறம் ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, இந்த மாதிரி எல்லாமே இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருக்கோம். இப்போ விஜய், உதயநிதி அப்படின்னு வந்து நின்றுருக்கு. அது வந்து அரசியல் போரா இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பர்சனல் விஷயத்தினால ஏற்படக்கூடிய ஒரு அரசியலுக்காக வந்து பார்த்திங்கன்னா 2 கட்சியினரும் தெருவில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறப்போ வந்து இது ஒரு அன்ஹெல்தியான பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனாக தான் இருக்குது. இது எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா நிறைய உயிர் நாடிக்கு உண்டான பிரச்சனைகள்லாம் நிறைய போயிட்டுருக்கு. குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 35% 15% வந்து குறைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டோட ஒன் ஆஃப் த லோவஸ்ட் பீரியட் அப்படின்னு சொல்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில். குறிப்பாக நம்மளோட பக்கத்து ஸ்டேட்டான ஆந்திரா, அதுக்கப்புறம் கர்நாடகான்னு எல்லாமே வந்து போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து காவிரியில் வர வேண்டிய தண்ணி வந்து அங்கே ஏதோ மழை பெஞ்சதுனால வேறு வழியே இல்லாமல் வந்து தந்து விட்டுருக்காங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. போக வேண்டிய, பேச வேண்டிய, விவாதிக்கப்பட வேண்டிய பல விஷயங்கள் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை பற்றி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 நாட்களுக்கு இல்லை ஒரு 10 நாளைக்கு கூட வந்து செய்தி ஊடகங்கள் வந்து பேசக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும். சோஷியல் மீடியாவும் அதே தான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு பேட் சிச்சுவேஷன். சீக்கிரமாக நல்லதோ கெட்டதோ இதை முடிச்சுட்டு அடுத்த செய்திகளை பற்றி, இப்போ நானே பார்த்தீங்கன்னா இதை பற்றி வீடியோ பண்ண வேண்டிய ஒரு நிலைமை ஆயிடுச்சு இல்லையா? இதை பற்றி மாதிரி இல்லாமல் ரொம்ப ப்ரொடக்டிவாக நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் உண்மையான செய்திகள் மக்களை போய் சேரணும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா பல உண்மைகள் வந்து மூடி மறைக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனை பற்றி, இந்த தமிழ்நாடோட சிச்சுவேஷனை பற்றி அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.